பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டாக்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம்ல எந்த மாதிரி இதில் வந்து சேவ் ஆகி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் சேவ் ஆகி வைக்க போகிறாங்க. அதில் ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்டாக். இப்போ நம்ம கிளாஸ்ல நோட்ஸ் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல ஸ்டூடெண்ட்ஸை. அப்போ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நோட் வந்து கீழே இருக்கும், அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் வைப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, வீட்டில் வந்து டம்ளரோ இல்லை பிளேட்டோ கழுவி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறப்ப என்ன இருக்கும், லாஸ்ட்டாக வரவங்க லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணுறவங்க முன்னாடி இருக்கும், ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணவங்க கீழே இருக்குமா. அதே மெத்தடை இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. தட் ஸ்டோர்ஸ் இன் அ பர்டிகுலர் ஆர்டர் இன்செஷன் என்ன, ஓகேவா. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். கடைசியா ஃபர்ஸ்ட் வந்தவங்க கடைசியா வெளியே போவாங்க, கடைசியா வந்தவங்க ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்க. அதாவது 10 நோட் அடுக்கி வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அடுக்குனவங்க நோட் எப்ப வைப்பாங்க, எப்பவுமே கடைசியா தானே இருப்போம். மேல எந்த நோட் இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் வெளியே இருப்போம். அதே தான் இங்கேயும் நடக்கும். அப்புறம் இங்க இன்சர்ஷன் டெலிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நடக்கும். அதான் டாப் மோஸ்ட் லேயர்ல ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணா இந்த லேயர்ல தான் பண்ணுவோம், டெலீட் பண்ணாலும் இங்க இருந்து டெலீட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ஷன் ஆர்டர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பி சப்மிட் பண்றோம், அப்புறம் சி இன்சர்ட் பண்றோம், அப்புறம் டி இன்சர்ட் பண்றோம். ஓகேங்களா. இப்ப கடைசி எது வந்துச்சு, டி. ஸோ ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றது டியை தான் ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்டாக்ல வந்து எப்பவுமே வந்துட்டு இன்சர்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம், புஷ்ன்னு சொல்லுவோம். வெளியே இருக்கிறது ரீட்ரைவ்ல டெலீட் பண்றது என்னன்னு சொல்லுவோம், பாப்னு சொல்லுவோம். ஓகே. the element inserted last is removed first. ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்றது எங்க இன்சர்ட் பண்ணுவோம், டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இன்சர்ட் பண்ணுவோம்னு சொன்னாது. இன்சர்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா புஷ். ஓகே. எலமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு வைக்க வேண்டிய ஆப்ரேஷன் என்ன பாத்தீங்கன்னா பாப். எங்க இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம், ஸ்டாக்ல இருக்கிற டாப் மோஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு கடைசி என்ன எலமெண்ட் இருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு யூஸ் பண்றது வந்து பீக், வியூ தி டாப் எலமெண்ட் வித்வுட் ரிமூவிங் இட். இப்போ ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கா இல்ல எம்டியா இருக்கா நம்ம செக் பண்ணணும். செக் வெதர் தி ஸ்டாக் ஹஸ் நோ எலமெண்ட்ஸ். ஸ்டாக் எம்டியா இருக்கா செக் பண்ணக்கு யூஸ் பண்ண வேண்டியது என்ன, இஸ் எம்டி. ஓகே. ஸ்டாக்ல 10 இடம் தான் இருக்கு, 10 பிளேட் நம்ம வச்சுட்டோம், 11வது நம்ம ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்றோம், ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இஸ் ஃபுல். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அரே மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரேல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சைஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ற எலமெண்ட் எங்க இருக்கும், 0. நெக்ஸ்ட் பண்ற இன்சர்ட் எலமெண்ட் வந்து 1%, அதுக்கு அடுத்து 2%ல வரும். ஸோ எப்பவுமே இன்சர்ட் எங்கேயும் நடக்கும், அந்த டாப் மோஸ்ட்ல தான் நடக்கும். இதுதான் டாப். இதுல வழியா தான் இன்சர்ட்டும் பண்ணுவோம், இந்த இடத்துல தான் வந்து பாப்பும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு புஷ் ஆபரேஷனுக்கு அல்காரிதம் கொடுத்திருக்கேன். செக் இஃப் ஸ்டாக் இஸ் ஃபுல், டாப் equal to max of -1. if full, report stack overflow, otherwise increase the top by 1 and insert the element at top position. so first இங்க டாப் இங்க இருக்கும், அப்போ ஒரு எலமெண்ட் கொண்டு வரோம் 10. ஸ்டாக் ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஸ்டாக் ஃபுல்லுன்னு மெசேஜ் வரும். இல்லைன்னா டாப் பொசிஷன்ல வந்து எலமெண்ட் இன்சர்ட் ஆகி டாப் வந்து என்ன ஆகும், +1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும், இந்த பொசிஷனுக்கு டாப் போயிடும். சேம் அதே பாப் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாப் எம்டியான்னு பாக்குறோம். இஃப் ஸ்டாக் இஸ் எம்டி, டாப் equal to -1. எம்டியா இருந்துச்சுன்னா ஸ்டாக் அண்டர்ஃப்ளோன்னு கொடுக்குறோம். இல்லைன்னா என்ன பண்றோம், டாப் மோஸ்ட்ல எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இதை டாப்பை டிக்ரிமெண்ட் பண்றோம். அங்க என்ன பண்ணோம், புஷ்ல டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இங்க வந்து டாப்பை டிக்ரிமெண்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு சொன்ன ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஸ்டாக் அண்டர்ஃப்ளோ. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா புஷ்க்கு வந்து 0 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 0 தான். ஸோ ஸ்டாக்ல நடக்கிற எல்லா ஆப்ரேஷனுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O(1), ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O(1) தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் இஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், லிஃபோ ஆர்டர்ல ஒர்க் ஆகும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இங்க மெயினா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், புஷ் பண்ணலாம், பாப், பீக், டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு பீக், ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கா இல்ல
ஃபுல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு பார்க்கலாம்.